பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறாள். ஸோ இந்த இடத்துல ஸ்திரீ, பெண், அவர்களை குறித்து டைரக்டாக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மனைவி, ஒய்ஃபை பற்றி என்ன பண்ணியிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த டிவோஷன் வெறும் கல்யாணமான பெண்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த வசனத்தை கொஞ்சம் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்வையில் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார். 3 வார்த்தையை நான் மாற்ற விரும்புகிறேன், வசனத்தை மாற்ற விரும்பல. ஸோ ஒரு 3 வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு 3 வார்த்தையை போட்டு எல்லாருக்கும் எப்படி இந்த வசனம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நபர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். குணசாலியான நபர் தன் புருஷனுக்கு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தன் குடும்பத்திற்கு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்வோம். 3வது, லச்சை உண்டு பண்ணுகிறவளோ தன் குடும்பத்திற்கு, அவனுக்குங்கிற வார்த்தையை எடுத்து தன் குடும்பத்திற்கு அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அப்போ குணசாலியான நபர் தன் குடும்பத்திற்கு கிரீடமா இருக்கிறார். லச்சை உண்டு பண்ணுகிற நபரோ தன் குடும்பத்திற்கு எலும்புருக்கியா இருக்கிறார். 2 வார்த்தை. 1, தன்னுடைய குடும்பத்திற்கு கிரீடமா இருக்கிற நபர்கள், க்ரோன் ஃபார் ஃபேமிலி. 2வது, தன்னுடைய குடும்பத்திற்கு எலும்புரிக்கையா இருக்கிற நபர்கள், கேன்சர் ஃபார் தேர் ஃபேமிலி. அப்போ நாம் யாராக இருக்கிறோம்? 1 க்ரௌனாக இருக்கணும், கிரீடமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா கேன்சராக, எலும்புரிக்கையாக இருக்கணும். அப்போ இந்த காலை நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் பார்க்கிறோம், குணசாலியான நபர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நோபல் கேரக்டர். இந்த உன்னதமான குணத்தை உடைய நபர் தான் குணசாலியான நபர் என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது குடும்பத்தில் தன்னுடைய பொறுப்புகளை, என்ன ரோல் இருந்தாலும் என்ன பொசிஷன் இருந்தாலும் தனக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி முடிக்கும் நபர் தான் யார் அப்படின்னா இந்த உன்னத குணத்தை உடைய நபர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப்க்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கும், அவங்களோட பசங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கும். மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளாக இருந்தால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தாத்தா பாட்டி, இப்படி ஏகப்பட்ட குடும்ப பொறுப்புகள். இது எல்லாமே சரியாக நிறைவேற்றி முடிக்கிறவங்க தான் யார் அப்படின்னா இந்த உன்னத குணத்தை உடைய நபர், நோபல் கேரக்டருடைய பீப்புள். அப்போ ஃபுல்ஃபில்லிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேர்ஃபுல்லி, கவனமாக தனக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கிற எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி முடிக்கிற நபர் தான் அந்த நோபல் கேரக்டருடைய நபர். அப்போ இது ஒரே நாளில் நம்மளால் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இட் இஸ் அ ப்ராசஸ். அப்போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தில் நான் இந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நாளும் பிரயாசப்படும் பொழுது நம்மளால் அந்த உன்னத குணத்தை அடைய முடியும். So let's try to attain the noble character and be a crown for family. நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம கிரீடமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு நாளும் நம்ம எலும்புரிக்க, கேன்சராக இல்லாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. God bless you.